إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இன்று அரபு உலகிலுடைய ஒரு நிகழ்வாக பரத்தப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி பற்றிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அண்மையில் சோசியல் மீடியாக்களிலும் இன்னும் அது போன்ற அரசாங்கத்துடைய பிரதானமான ஊடகங்களிலெல்லாம் துபாயிலும் அதுபோல கத்தாரிலும் சில ஆலயங்கள் எழுப்பப்படுகின்ற, அதே போன்று சர்ச்சுகள் எழுப்பப்படுகின்ற, கோவில்கள் எழுப்பப்படுகின்ற செய்திகள் என்ன செய்தன, பரத்தப்பட்டன என்பதை நாங்கள் பார்த்தோம். இது பற்றி பலவிதமாக பலரும் என்ன செய்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமாக நாம் இதில் என்ன நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அண்மையில் துபாய்க்கு, அதாவது இந்தியாவுடைய பிரதமருடைய வருகையின் பின்னால் அங்கே ஒரு கோவில் எழுப்பப்படுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் என்ன செய்கிறார், தனது ட்விட்டரிலே தெரிவித்துக் கொள்கிறார். அதன் பின் பலவிதமான ஆதரவான, எதிர்ப்பான பல செய்திகள் என்ன செய்தன, பரத்தப்பட்டன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த எதிர்ப்புக்குரிய பின்னணியுடைய காரணம், துபாயிலே இது முதலாவது, அதாவது இணை வைக்கும் ஒரு தளம் என்பதற்காக அல்ல. மாற்றமாக ஏற்கனவே 7 கிறிஸ்தவ, அதாவது சர்ச்சுக்கள் அங்கே என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 7 கிறிஸ்தவ சர்ச்சுக்கள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கத்தாரில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 5 என்ன செய்கிறது, அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பஹ்ரைனில் ஏராளமாக என்ன செய்கின்றன, இருக்கின்றன. குவைட்டில் ஒரு 3 என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே போல யமன்ல ஒரு 3 இருக்கிறது. நம்ம பக்கத்தில் உள்ள எகிப்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 2600 சேர்ச் என்ன செய்யுது, அங்கே இருக்கிறது. காரணமாக கிறிஸ்தவர்கள் காலாகாலமாக என்ன செய்கிறார்கள், இருந்து வருகிறார்கள். இங்கே சர்ச் இல்லாத அல்லது ஏனைய மதஸ்தலங்கள் இல்லாத, ஏனைய மதங்களுக்கு வணங்குவதற்கு இடம் ஒதுக்கப்படாத இடம் என்று சொன்னால் அது சவுதி அரேபியா மட்டும்தான். அதற்கான சட்ட ரீதியான அனுமதி இந்த இடத்துல என்ன செய்யாது, கிடைக்காது என்று அவர்கள் சட்டமாக என்ன செய்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இருந்தாலும் கோவிலாக இது முதலாக கட்டப்படக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால தான் என்ன செய்கிறது, இது அதாவது பிரச்சனை எழும்புகிறது. சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது கத்தார் போன்ற இடங்களில் சில நிபந்தனைகள் இட்டு என்ன செய்வார்கள், சில இடங்களிலே சர்ச் கட்டுவதற்கான அனுமதி கொடுப்பார்கள். அதில் என்ன என்று சொன்னால், ஆலய மணி என்ன செய்யக்கூடாது, சத்தமாக கேட்கக்கூடாது. அதே போன்று சிலைகள் பகிரங்கமாக என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இது போன்ற நிபந்தனைகள் போட்டு அந்த மாதிரி தலங்களை என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் கோவில் என்று வருகின்ற பொழுது சிலை என்ன செய்யும், அதுல இருந்தே ஆகும். இல்லைன்னா அந்த கோவில் என்பதற்கான அடையாளமே என்ன செய்யாது, அங்கே இருக்காது என்பதனால் கோவில் விஷயத்திலே கடுமையான ஒரு எதிர்ப்பு அலைகள் எழும்பியதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாங்கள் பல விஷயங்களை உணர வேண்டி இருக்கிறது. முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த அதாவது ஜசீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கா மதீனாவை அதாவது அடக்கியுள்ள சவுதி அரேபியா, அதுபோல அதாவது குவைத், துபாய், கத்தார், அது போன்ற இந்த பிரதேசங்கள் எல்லாமே, பஹ்ரைன், இவைகள் எல்லாமே ஜசீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்று ஹதீஸிலே குறிப்பிடப்படக்கூடிய இந்த பகுதியிலே என்ன செய்கிறது, வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே ஒரு 20 வருடங்கள் அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் இது போன்ற எந்த நிகழ்வுகளும் என்ன இங்கே இல்லை. யமனிலே தவிர மற்ற எந்த இடங்களிலுமே என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அப்படி இல்லாத இந்த அம்சம் இன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான பொருளாதாரத்தை கொடுத்த பின்னால், கடுமையான ஒரு வளம் இங்கே கிடைத்த பின்னால், வளர்ச்சியின் உச்சகட்டத்திலே இருக்கிற நேரத்தில் இது போன்ற சிந்தனை முதலாவது ஏற்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை நிறைய உண்டு. இதில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை நிறைய உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ அய்யுபத ஃபீ அர்திக்கும் ஹாதிஹி வலாக்கின் பித்தஹ்ரீஷி பைனக்கும். ஷைத்தான்
இந்த பூமியிலே அவன் வணங்கப்படுவதை விட்டும், ஜஸீரத்துல் அரபை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பூமியில் அவன் வணங்கப்படுவதை விட்டும் நம்பிக்கை இழந்து விட்டான். இந்த பூமியில் அவன் வணங்கப்படுவதை விட்டும் நம்பிக்கை இழந்து விட்டான். அதாவது இணை வைத்தல் இங்கே என்ன செய்யாது, நடக்காது, நடக்கும் என்பதில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் உங்களுக்கிடையில் போட்டி, பிளவு, பிரச்சனை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த இடத்தை அவன் அடைவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த இடத்திலே அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையாக முதலாக ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அந்த விஷயம் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்திலே, அதாவது நாம் இஸ்லாம் என்கின்ற அடிப்படையை கடுமையாக பேச வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் ஏன் உணர வேண்டி இருக்கிறது என்றால், எம்மை பார்த்து எழுப்பப்படுகின்ற கேள்வி என்ன தெரியுமா, மேற்கத்தேய உலகத்தில், மேற்கு உலகில் முஸ்லிம்களுக்கு வந்தேறு குடிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கெல்லாம் அங்கே பள்ளிகள் என்ன செய்கின்றன, அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தொழலாம், அவர் வணங்கலாம், அவர்கள் தங்களது மார்க்க விஷயங்களில் ஈடுபடலாம், அவர்கள் இஸ்லாத்திலே எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சுதந்திரம் எல்லாம் என்ன செய்கிறது, அங்கே வழங்கப்படுகிறது. அப்படி இருக்க நீங்கள் மட்டும் ஏன், அதாவது இங்கே கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் 8 தொடக்கம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சவுதி அரேபியாவிலே அவர்களை சாதாரணமாக தங்களது வியாபார ஸ்தலங்களில் கூட ஒரு சின்ன ஒரு இடம் எடுத்து வணங்குவதற்கு நீங்கள் அனுமதிப்பதில்லை என்று சொன்னால் இது என்ன, இது அநியாயம் இல்லையா அப்படி என்று மற்ற மதத்தினர்களால் கேள்வி கேட்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு ஆதரவாக நம்ம சிலரும் இது பெரிய ஒரு என்னது முன்மாதிரி, எங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இது பெரிய ஒரு முன்மாதிரி, சமத்துவ நிலையை என்ன செய்கிறது, இது எடுத்து முன்வைக்கிறது. இப்படிப்பட்ட அதாவது இந்த முஸ்லிம்களுடைய பள்ளியை உடைக்கின்ற ஒரு நாட்டிலே உள்ளவர்களுக்கு அவர்கள் வணங்குவதற்கான தளத்தை அரபு மண் என்ன செய்கிறது, செய்து கொடுக்கிறது. இது பெரிய ஒரு சமத்துவம் இல்லையா, இது பெரிய உயர்ந்த ஒரு நிலை இல்லையா என்றெல்லாம் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், பேசக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நாம பார்க்கிறோம். அதனால் நாம் ஒரு சில விஷயங்களை விளங்கப்படுத்துவதில் பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா, இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, இஸ்லாத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இணை வைத்தல், ஏகத்துவம் என்பதுதான். இஸ்லாத்திற்கும் ஏனைய மதங்கள் எல்லாவற்றுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. நீங்கள் எந்த மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும், கடவுளை நம்புகின்ற, கடவுள்களை நம்பாத மதம் என்று எந்த மதத்தை எடுத்தாலும் அவர்களுக்கு பல கடவுள்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் கொள்கையை சொல்லவே இல்லை, ஆனால் பல கடவுள்கள் என்ன செய்கிறார்கள், வைத்து வணங்குவதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இந்து மதத்தை எடுத்தாலும் சரி, யூத மதத்தை எடுத்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தை எடுத்தாலும் சரி. இப்ப யூத மதம் இணை வைத்தல் கூடாது என்று சொல்கின்ற மதம், கிறிஸ்தவ மதம் இணை வைத்தல் கூடாது என்று சொல்கின்ற மதம். அதனால்தான் எல்லா சிலைகளையும் அவர்கள் வணங்குவதில்லை, கண்டதையெல்லாம் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. ஆனால் அவர்களிலும் என்ன செய்கிறார்கள், மேரி என்று வணங்குகிறார்கள், இயேசு என்று என்ன செய்கிறார்கள், வணங்குகிறார்கள். இணை வைத்தல் என்ன செய்கிறது, அங்கேயும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இணை வைத்தல் இல்லாத, இணை வைத்தலுக்கு கடுமையான எதிர்ப்புள்ள ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்துடைய அடிப்படை அதுதான். இஸ்லாத்துடைய அடிப்படை என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இஸ்லாத்திற்குள் ஒருவர் நுழைவதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் மூலம் தான் என்ன செய்யலாம், ஒருவர் நுழையலாம். வெளியேறுவதற்கு 100 வழி இருக்கலாம், ஆனா நுழைவதற்கு ஒரே வழி என்ன, இது மட்டும்தான். ஒருவர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார் வைங்கள, முகமது ஒரு நல்ல மனிதர், முகமது வந்து நல்ல குணங்களை எல்லாம் பிரச்சாரம் செய்தார் என்ற இஸ்லாத்துக்கு வந்துருவாரா, வரமாட்டார். அவர் எதை சொல்லி ஆக வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால்தான் அவர் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார். அப்ப இஸ்லாத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரே வழிதான் உண்டு, வெளியேறுவதற்கு எத்தனையோ வழி என்ன செய்கிறது இருக்கிறது, ஆனால் நுழைவதற்கு ஒரே வழிதான் உண்டு என்பதை பார்க்கிறோம். அது என்ன என்று சொன்னால், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இணை வைத்தலுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது, இணை வைத்தலுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இணை வைத்தால் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலு, நீ இணை வைத்தால் உனது ஏற்கனவே செய்த எல்லா அமலும் என்ன செஞ்சிடும், போய்விடும். நல்ல அமல்கள் நீ எவ்வளவு செய்திருந்தாலும் போய்விடும். இணை வைத்தலை எதிர்த்து நீ அதிலிருந்து திருந்தி ஏகத்துவத்திற்கு வந்தால் நீ ஏற்கனவே செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எல்லா நல்லமல்களுக்கும் கூலி எழுதப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணை வைத்தல் என்பதிலிருந்து தவிர்த்தல் என்பது எவ்வளவு முக்கியமாக இஸ்லாத்திலே கருதப்படுகிறது. ஒருவர் இணை வைத்து விட்டால் ஏற்கனவே செய்த எல்லா அமல்களும் போய்விடும். ஒருவர் ஏகத்துவத்திற்கு வந்துவிட்டால், இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற கொள்கைக்கு அவர் வந்துவிட்டால், ஏற்கனவே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு
நன்மைகள் என்ன செய்யணும், நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இணை வைத்தல் ஒரு பாரதூரமான மிகப்பெரிய ஒரு வேறுபாடு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு. ஆனால் ஏனைய மதங்கள் அதை சொல்லவே இல்லை. இணை வைக்க கூடாது, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது, இணை கற்பிக்க கூடாது என்ற கொள்கையை அவர்களிடத்தில் இணை வைப்பது தான் அவருடைய கொள்கையே. இணை வைப்பது தான் அவருடைய கொள்கையே. நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்களை அதாவது சர்வ மதத்தை காட்டக்கூடிய அமைப்பில் வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய மதத்திலே உள்ள சிலைகளுடைய அந்த உருவத்தை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. அவர்களுக்கு பெரிய பாரமாக இருப்பது முஸ்லிம்களை கொண்டு போய் அங்க சேர்க்கிறதுக்கு ஒரு சின்னம் இல்லை, இந்த மாதிரி ஒரு வணங்குற சின்னம் ஒன்று இல்லை. அதுக்காக கௌபத்துல்லாவை என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஜாயின் பண்ணுவாங்க. என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, அதிலேயே அவர்கள் ஒன்றை உணர்த்துகிறார்கள், முஸ்லிம்கள் இந்த உருவ வழிபாடு செய்வது என்பது அவர்களிடத்தில் என்னது கிடையாது என்பதை என்ன செய்கிறார்கள், உணர்த்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், சிலை வைத்து வணங்குகின்ற இது போன்ற வணக்க முறைமைகள் முஸ்லிம்களிடத்தில் இல்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் முஸ்லிம்களுடைய அடிப்படையான கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் எதனை கூடுதலாக அஞ்சினார்கள், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே இந்த இணை வைத்தல் வந்து விடுமோ என்றுதான் கூடுதலாக அஞ்சினார்கள். அதனால்தான் மரணப்படுக்கையில அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. ஷிர்க்கெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு எது ஷிர்க்குன்னு விளங்கும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒருவர் சிலை வைத்து வணங்கினால் 160 கோடியில் ஒரு முஸ்லிம் கூட அதை அங்கீகரிக்க மாட்டார். அடிப்படை அறிவில்லாத ஒரு முஸ்லிம் கூட சிலை வைத்து வணங்கினான் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதாவது தன் அரசியல் நோக்கங்களுக்காக வேறு வேறு விஷயங்களுக்காக வேணுமென்றால் அந்த செயலை அவன் செய்யலாம். ஆனால் இது இஸ்லாத்தில் உள்ளது, பிரச்சனை இல்லைன்னு யாரும் என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அப்ப வேறு வடிவத்தில் அவன் வரலாம், ஷைத்தான் என்ன செய்யலாம், வேறு வடிவத்தில் வரலாம். அது என்ன, நல்லடியார்கள், புனிதம், பெரியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய கபரை மரியாதை செய்வதன் மூலம் என்ன செய்யலாம், இந்த ஷிர்க் வரலாம். அப்படி என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. அவங்களுக்கு அதான் ரூட், வந்த ரூட். யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. ஏன், இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியை, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு ஒரு செய்தி பேசுறாங்க. அவர்கள் அபிசீனியால கண்ட சில நிகழ்வுகளை, கிறிஸ்தவ ஆலயங்களில் கண்ட நிகழ்வுகளை பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ். அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் மோசமான படைப்புகள். உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வ ஸவ்வரு ஃபீஹா தில்க ஸுவர். நல்ல ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய உருவத்தை வரைவார்கள், அவருடைய கபருக்கு மேல் பள்ளி என்ன செய்வாங்க, கட்டிடம் எழுப்பி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா இன்னி அன்ஹாக்கும் அன் ஸாலிக் ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித். அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களை தடுக்கிறேன் அந்த வேலை செய்வதை விட்டும். நீங்க வெறுமனே கபரைத்தான் பூசுகிறீர்கள் என்றாலும் அதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தடுக்கிறேன். நீங்கள் கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொன்ன பின்னால நல்லவர்கள் எல்லாம் உச்சகட்டமாக கருதப்படக்கூடியவர் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். எனது கபரை வணங்கப்படுகின்ற ஒரு சிலையாக மாற்றி விடாதே, வணங்கப்படுகின்ற ஒரு சிலையாக மாற்றி விடாதே. அப்படின்ற அர்த்தம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வந்து யாரும் நிறுத்த போறதில்லை, அதுக்கு உருவம் அமைக்க போறதில்லை. அந்த கபரில் வணக்க வழிபாடுகள் நடக்கக்கூடிய லெவலுக்கு அந்த கபர் என்ன செஞ்சிடாத, மாற்றி விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் என்பதை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த அளவுக்கு இஸ்லாம், அதாவது நல்லடியார்கள் போர்வையிலாவது இணை வைத்தல் வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இது ஏனைய மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்வதுடைய பிரதான அடையாளமாக எது இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமிய ஆட்சி, ஒரு இஸ்லாம் ஒரு இடத்திலே ஆள்கிறது, ஒரு நிலத்தை இஸ்லாம் ஆள்கிறது என்றால் அந்த இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் கடமை என்ன, அந்த இடத்துல இணை வைத்தலுக்கு அனுமதிக்க கூடாது. இல்லைன்னா அது இஸ்லாமிய ஆட்சி அல்ல. இல்லை என்றால் அதனுடைய ஷரஐயா, அது வந்து இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஷரஐயத்தை என்ன செஞ்சிடும், அந்த அந்த அதாவது இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் போய்விடும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி செய்ய வேண்டிய முதல் சேவை, முதல் கடமை இணை வைத்தலுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. இணை வைத்தலுக்குரிய சாயலையே என்ன செய்யணும், துடை தெரிய வேண்டும். இணை வைத்தலுக்கு அனுமதி வழங்கி கொண்டு ஒழுக்கத்தை உலகம் ஃபுல்லா நிறைவேற்றினாலும் சரி, மற்ற விஷயங்களை சாராய கடையெல்லாம் மூடினாலும் சரி,
மற்ற அகலாக்கோடு எந்த வகையில் நடந்து கொண்டாலும் சரி, நல்ல உறவுகள்லாம் பேணி கொண்டாலும் சரி, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி கிடையாது. அது இஸ்லாம் சொல்லக்கூட ஆட்சி இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அளவுக்கு இஸ்லாத்துடைய பிரதானமான ஒரு இஸ்லாமிய ஆட்சி செய்ய வேண்டிய பிரதானமான கடமைகள்ல ஒன்று இணை வைத்தல் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல அனுமதிக்க கூடாது என்பதுதான். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில், இவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிற நேரத்தில் 2008ஆம் ஆண்டு யூசுப் அல் கர்தாவி அவர்களிடத்திலே ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்கப்படுகிறது. அவரிடத்திலே ஒரு மார்க்க தீர்ப்பு கத்தாரில் இருக்கின்ற பொழுது மார்க்க தீர்ப்பு ஒன்று கேட்கப்படுகிறது. நாங்கள் இந்த கத்தாரிலே ஆலயங்கள் எழுப்பலாமா, கிறிஸ்தவ ஆலயங்கள் எழுப்பலாமா என்று சொல்லுகின்ற அனுமதி கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார், அதற்கான தேவை வந்தால், அதற்கான சூழல் நிலை ஏற்பட்டால், ஆட்சியாளர் அப்படி செய்வதனால் முஸ்லிம்களுக்கு ஒரு நல்லெண்ணம் தான் ஏற்படும் என்றிருந்தால் அதுதான் இஸ்லாமிய அரசியல், தாராளமாக கட்டலான்ட்டார். தாராளமாக என்ன செய்யலாம், கட்டலாம் என்று சொன்னார். அந்த ஃபத்வா இஸ்லாமிய அதாவது அறிஞர் சமூகமே எதிர்த்தது. இந்த மார்க்க தீர்ப்பை என்ன செய்தது, இஸ்லாமிய அறிஞர் சமூகமே எதிர்த்ததை நம்ம பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா அனுமதி வழங்கினார் என்ற பெயரில் தான் அது என்ன செய்தது, முன்வைக்கப்பட்டது. இமாம் அபூ ஹனீஃபா அதாவது ஒரு வணக்கஸ்தலத்தை இஸ்லாமிய ஆட்சியில் அதாவது வைக்கலாம் என்று பேசினார், சந்தேகம் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல வச்சு பேசினார், எப்படிப்பட்ட சூழலுக்கு அதை சொன்னார் என்பதற்கான சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய அரசியல் என்று சொல்லப்படுவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இஸ்லாமாக உருவாக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. யுத்தத்தின் மூலம் நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்கள் நடந்து ஒரு இடத்தை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சி ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அது அல்லாமல் இஸ்லாமிய அரசோடு சமாதானம் செய்து வாழுகின்ற நாடுகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இஸ்லாமிய அரசு கீழே இருக்கும், ஆனால் அவர்கள் இஸ்லாமாக என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். இப்படி பல சூழல் இருக்கின்றன. எந்த சூழலில் அவர் அதை சொன்னார். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் உள்ள மக்களோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டாங்க தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வெளியேற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்தார்கள், அதாவது அவர்களை வெளியேற்றினார்கள். அப்ப அந்த ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருந்தார்களே, அந்த ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் ஹைபரில் யூதர்கள் வணங்கக்கூடிய வணக்கஸ்தலம் இருந்திருக்குமா, இருக்காதா? அவங்க ஏற்கனவே வளமையா இருக்கிறாங்க, நிச்சயமாக என்ன செய்யும், இருந்திருக்கும். அந்த அனுமதியை அடிப்படையாக வைத்து இஸ்லாம் எங்கே போய் புதிய இடத்தை உருவாக்கலையோ, பலவந்தமாக யுத்தம் நடந்து ஒரு இடம் கைப்பற்றப்படவில்லையோ, இஸ்லாமிய அரசோடு சமாதானம் செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு பிரதேசத்தில் என்ன செய்யலாம், அதை அனுமதிக்கலாம் என்று சொன்ன, கட்டலாம் சொல்லல, அந்த இடத்துல இருப்பதை என்ன செய்யலாம், நம்ம அனுமதிக்கலாம் என்று பேசியதை எங்க கொண்டு வந்து வச்சாங்க, கத்தாரிலே புதுசா அவர்களுக்காக கட்டலாம் என்ன செய்தார்கள், கொண்டு வந்து வைத்ததை பார்க்கிறோம். அடுத்த இமாம் அபூ ஹனீஃபா ரசூலா, எங்களது தூதரா? இல்லை. இமாம் அபூ ஹனீஃபாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றி ஒரு மார்க்க அறிஞர். எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் தான் மார்க்க ஆதாரமாக இருக்க வேண்டுமே தவிர பெரியவர்களோ நல்லவர்களோ நபித்தோழர்களோ பெரும்பெரு அறிஞர்களோ எங்களுக்கு மார்க்க அதாவது உத்தரவாதமாக இருக்கக்கூடாது. ஆனால் இருந்தும் கூட இதை ஆதாரமாக காட்டி அந்த அரசுக்கு என்ன செய்தார்கள், இந்த அனுமதியை வழங்கினார்கள். வழங்கிய பின்னால அவர்கள் இதை கட்ட ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால்தான் இது கடுமையாக என்ன செய்தது, ஒரு பெரிய அறிஞரே சொல்கிறார் என்று ஆட்சியாளர் என்ன செய்வார்கள், அப்படித்தான் யோசிப்பார்கள். ஆனால் அவர்களது மார்க்க தீர்ப்புகள் சவுதி அரேபியாவில் வரவேற்கப்படுவது கிடையாது. அதனால் இந்த நாடு என்ன செய்கிறது, பாதுகாப்பாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இது ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி அனுமதி வழங்காமை என்பது பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இத்தனை பேர் இருக்கிற இடத்தில் ஒரு வணக்கஸ்தலம் இல்லையே என்று பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்குகின்ற நாடாக சவுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் எது இல்லை, அவர்களுக்கான எந்த விதமான இங்கே வேலாயுத கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருப்பதாக அறிக்கை சொல்கிறது. அவர்களுக்காக வணக்கஸ்தலங்கள் எழுப்புவதற்கு ஒரு நாள் என்ன அனுமதி கிடையாது என்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எவர்கள் எதிர்ப்பதாக சொல்கிறார்களோ அந்த கத்தார் நாட்டுக்கு என்ன செய்யறாங்க, இந்த அனுமதியை வழங்கி பல ஆலயங்கள் என்ன செய்து விட்டார்கள், எழுப்பி விட்டார்கள் என்ற செய்தி எங்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறது. இவர்கள் இஸ்லாமிய அரசியல் செய்தால், யூசுப் அல் கர்தாவி அவர்கள் இஸ்லாமிய அரசியல் செய்தால், இஹ்வானுல் முஸ்லிமீனை ஆட்சியில் கொண்டு வந்து ஏற்றினால் முதலாவது அரங்கேறும் என்ன, சர்ச்சுகள் கட்டப்படும், கோவில்கள் கட்டப்படும், விகாரைகள் கட்டப்படும், தர்காக்கள் அனுமதிக்கப்படும், சந்தேகமே கிடையாது. திருப்பி என்னது இஸ்லாமிய அரசு, திருப்பி அது எப்படி இஸ்லாமிய ஆட்சியாக இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் எகிப்தில் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால்
அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் 2600 லட்சம் சேர்ச்சிகள் இருக்கிற நிலையில் அங்கே பல தர்காக்கள், பதவியா தர்கா என்று சொல்லக்கூடிய, அதாவது கஅபத்துல்லாஹ்வுடைய அளவுக்கு அவர்கள் புனிதப்படுத்தக்கூடிய தர்காக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் எப்படி ஒரு இஸ்லாமிய அரசை இந்த ஒரு பலகீனமான நிலையில் செய்ய முடியும் என்று நினைத்து பாருங்கள். இஸ்லாமிய அரசுடைய ஆரம்ப கடமையே என்ன? இணை வைத்தலுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, இணை வைத்தலை ஒழிக்க வேண்டும். இணை வைத்தலின் எதிர்ப்பின் மூலம்தான் ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்யும், உருவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதிலே நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் இஸ்லாமிய அரசு எந்த இடத்திலும் இணை வைத்தலுக்கான அனுமதி வழங்குவது என்பது அது இஸ்லாத்துடைய அடிப்படையே தகர்த்தடியக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மக்காவுடைய ஆரம்ப பிரச்சாரம் தொடக்கம் கடைசி நாள் வரைக்கும் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கவனம் எடுத்தார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துடைய முதல் இலட்சியமாக இஸ்லாமிய ஆட்சி ஒரு பொழுதும் இருக்காது. இணை வைத்தலுக்கு எதிர்ப்பு, ஏகத்துவம் நிலைநாட்டுதல், அதுதான் என்ன செய்யும் இருக்கும். ஏன்? மிகப்பெரிய அநியாயம் அதுதான். இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என நினைக்கக்கூடியவர் முதலாவது எதை நிலைநாட்ட வேண்டும்? ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். ஏன்? மிகப்பெரிய அநீதியை ஒழிக்க வேண்டும். எனவே இஸ்லாமிய அரசுடைய முதல் இலட்சியமே என்ன? ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் இணை வைத்தலுக்கு எதிராக பாடுபட்டு ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் இணை வைத்தலுக்கு எதிராக பாடுபட்டு ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய எல்லா வகையில இலக்காக அது இருக்க வேண்டும். இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுமையாக பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திலும் தூதரை அனுப்பினோம். எதற்காக தெரியுமா? அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், தாகூத்துகளை ஒதுக்கி நடக்குமாறும் இறைவனை மாத்திரம் வணங்குமாறும் தான் என்ற பிரச்சாரத்தை சொல்லுவதற்கே அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகத்துவம் தான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இலக்கு. அதை மறந்து விட்டு எதை நிலைநாட்டினாலும் அதில் எந்த பலனும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை சிறந்த முறையில் புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியும். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நேர்முரணான ஒரு அம்சம் தமது ஆட்சியிலே வாழக்கூடிய, இஸ்லாமிய ஆட்சியிலே வாழக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் முஸ்லிம்கள் அல்லாமல் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நீதியை நிலைநாட்டி விட்டாலும், அவர்களோடு மிக விருப்பத்துக்குரியவர்களாக நாங்கள் நடந்தாலும், அவர்களோடு சகோதரத்துவ வாஞ்சியோடு நாங்கள் நடந்தாலும், அவர்களோடு நாங்கள் சிறந்த முறையில் நமது உறவுகளை பரிமாறிக்கொண்டாலும், அந்த உறவு முறை பரிமாறுதல், சகோதரத்துவ வாஞ்சியோடு நடத்தல் எல்லாம் எங்கே கொண்டு போய் விடக்கூடாது? அவர்களுக்காக அவர்கள் இணை வைக்கின்ற தளங்களை உருவாக்குகின்ற இடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. அது இஸ்லாமிய அரசுக்கு நேர்முரணானது. அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். மாற்று மத ஸ்தலங்களை இஸ்லாமிய பூமியில் அமைத்தல் என்பது மிகப்பெரிய குற்றம். மாற்று மத ஸ்தலங்களை, மாற்று மத வணக்க ஸ்தலங்களை இஸ்லாமிய பூமியில், அது சர்ச்சாக இருக்கலாம், அல்லது என்னது விகாரையாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம், யூத ஆலயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய பூமியில் அவர்களுக்காக இந்த மாதிரி எழுப்புவது, அவர்கள் கட்டுவதல்ல, இவர்கள் நிலத்தை அன்பளிப்பு செய்தார்கள், இவர்கள் இவ்வளவு டாலர் கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக அந்த மாதிரியான ஆலயங்கள் எழுப்புவது, அதை போய் திறந்து வைப்பது, அதுல போய் என்ன செய்யலாம், நாமளா உடலால உழைக்கலாம் என்று மார்க்க தீர்ப்பு கொடுப்பதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையே தகர்த்தறியக்கூடிய விஷயம். எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படை சாதாரண அடிவில் உள்ள குடிமகனுக்கு கூட தெரிந்த அடிப்படை. இதுக்கு இது நேர் எதிரானது என்பது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு இது நேர் எதிரான செய்தி என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு இந்து ஆலயத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அனுமதி வழங்குதல் என்பது நாங்கள் அந்த மதத்துக்கு எதிராக போர்க்கொடி தொடுக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு அது எதிரானது. இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு இணை வைத்தல் என்பது எதிரானது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்படுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு முரணான ஒரு அம்சம். இது பொறுத்துக் கொள்ள முடியாத, அனுமதிக்க முடியாத ஒரு அம்சம். அது யார் செய்தாலும் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எவர் மார்க்க தீர்ப்பு கொடுத்து விட்டாலும் இஸ்லாமிய ஆட்சியில் இஸ்லாம் உருவாக்கிய பிரதேசங்கள் அல்லது இஸ்லாம் யுத்தம் செய்து அது போன்ற நாடுகளில், அதாவது
அதாவது யுத்தம் என்று நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் அடிப்படையில் நடந்து இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டப்படக்கூடிய இடங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரியாக இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த நிலங்களில் இந்த மாதிரி எழுப்பப்படுவது என்பது அனுமதிக்க முடியாத விஷயம். ஒரே ஒரு இடம் இஸ்லாமிய அரசோடு சமாதானம் செய்து வாழுகின்ற அரசுகள் இருக்கின்றன. அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தத்திலே என்ன செய்திருக்கிறோம், சமாதானமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அங்கே மதஸ்தலங்கள் இருப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய மதஸ்தலங்களை அங்கீகரிப்பது என்பது வேறு அம்சம். இஸ்லாமிய பூமியில் இஸ்லாமிய ஆட்சியில் முழுமையாக இஸ்லாம் ஆளக்கூடிய இடத்தில் இது போன்ற மதஸ்தலங்கள் அனுமதிக்கப்படுவது என்பது மார்க்கத்துக்கு முரணானது. இது அவர்களது உரிமையை பறிப்பது கிடையாது. இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரானது அனுமதிப்பது என்பது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இன்னொரு பிரதானமான அம்சம் என்னவென்று சொன்னால், அதான் மிக முக்கியம். ரசூலுல்லாஹி, இப்ப நாம பேசுவது எல்லா இஸ்லாமிய உலகுக்கும் பொதுவானது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரேபிய தீபகற்பத்துக்கு பிரத்யேகமாக ஒரு விஷயம் சொன்னார்கள். அரேபிய தீபகற்பம் என்ன? மக்கா மதீனா அடங்கி இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா, அதே போன்று யமன், அது போன்று இந்த குவைத், கத்தார், பஹ்ரைன், அதுபோல அதாவது இந்த துபாய், இந்த பிரதேசங்கள், ஓமான், இந்த பிரதேசங்கள் எல்லாம் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்ற பகுதியில் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சொன்னார்கள், லா யுத்ரகு தீனானி ஃபீ ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் 2 மதங்கள் விடப்படக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? இங்கே இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே இருக்க வேண்டும். இஸ்லாம் மட்டும்தான் இந்த இடத்திலே இருக்க வேண்டும். மற்ற மதத்தவர்கள் இருக்கலாம், ஆனால் மதம் இங்கே என்ன செய்யக்கூடாது, ஆளக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கான எந்த வழிவகைகளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே மௌத்தாகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வசியத்து போன்று சொன்னார்கள், அஹ்ரிஜுல் முஸ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்திலிருந்து இணை வைப்பாளர்களை வெளியேற்றுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இது மஹ்பத்துல் வஹி, வஹி பிறந்த இடம், இஸ்லாம் புதுப்பிக்கப்பட்ட இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் தூய்மை குலைவது என்பது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஏகத்துவம் வீழ்கிறது என்பதற்கு, ஏகத்துவம் வீழ்கிறது என்பதற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் சிட்டிசனாக பிரஜா உரிமையோடு ஒரு முஸ்லிக் இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், வாழலாம், வரலாம், போகலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அஜீசுல் வஃப்த மின் ஹைது குன்து உஜீசுஹும், நான் எப்படி தூதுக்குழு காபிர்களாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் இந்த நாட்டுக்கு வருவார்களோ அந்த நேரத்தில் நான் எப்படி அவர்களை கையாண்டேனோ, எப்படி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தேனோ, அவர்களோடு எப்படி நடந்து கொண்டேனோ, அது மாதிரி என்ன செய்யுங்க, நீங்க நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி இங்க என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்க கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அதை நிறைவேற்றக்கூடிய காலம் இருக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார் என்ற செய்தியை நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிமில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன மார்க்க தீர்ப்பு, கருத்து முரண்பாடெல்லாம் வையுங்கள். அரேபிய தீபகற்பத்துக்கு தெளிவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இந்த அரேபிய தீபகற்பத்தில் இந்த மாதிரி ஏனைய, அதாவது வணக்கஸ்தலங்கள், இணை வைப்பு என்பதற்கு எந்த விதமான இடமும் இருக்கக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லி இருக்க, இந்த மாதிரி அனுமதி வழங்கப்படுவது என்பது அறியாமை என்பதை தவிர வேற என்ன சொல்வது? இது அறியாமை, முரண்பாடு, நேரடியாக உள்நோக்கம் கொண்ட செயல்பாடு. ஏனென்றால் இங்கே ஏகத்துவத்தை அறியாத ஆட்சியாளர்கள் இல்லை, ஏகத்துவத்தை புரிந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த இடத்துக்கு எது கொண்டு போய் விடுகிறது? பித்தஹ்ரீஷி பைனக்கும், உங்களுக்கு இடையில் போட்டி பொறாமையின் மூலம் அங்கே கொண்டு போய் ஷைத்தான் சேர்ப்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொருளாதாரம், ஃபித்னத்துல் மால், பொருளாதார மோகம், சமூக அந்தஸ்து, இந்த சமூகத்திலே நான் மனித உரிமையை நிலைநாட்டுகிறேன் என்ற பெயர், மேற்கத்திய உலகத்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்ற பேராசை, இது போன்ற எண்ணங்களால் என்ன செய்கிறது, திசை திருப்பப்படுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, என்ன இதுக்கு கேட்பார்கள் என்று சொன்னால், மேற்கத்திய உலகத்தில் இவ்வளவு அனுமதி வழங்கி இருக்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். முதலாவது விஷயம், மேற்கத்திய உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனுமதி வழங்கப்பட்டது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் என்ன செய்கிறது, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் அனுமதி வழங்கப்பட்டதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல என்ன செய்யல, பிரத்யேக அனுமதி எல்லாம் என்ன செய்யல, எங்கே வழங்கப்படலை. சிறுபான்மையாக வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது போன்று பேசக்கூடாது. எல்லோருக்கும் அனுமதிக்கப்பட்டதில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் அனுமதிக்கவில்லை, வத்திக்கான்ல போய் முஸ்லிம் பள்ளி கட்டலாமா? கட்ட முடியாது.
வத்திக்கான்ல போய் முஸ்லிம் பள்ளி கட்ட கிறிஸ்தவர்களையே கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் புரட்டஸ்தாந்தினர்கள் பள்ளி கட்டலாம், அவர்களுடைய ஆலயங்களை கட்டலாமா? கட்ட முடியாது. யூதர்கள் போய் கட்டலாமா? கட்ட முடியாது. எந்த அடிப்படையில்? உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா? மார்க்கமும் சொல்லவில்லை. யார் சொன்னது? அப்ப புனித ஸ்தலங்கள் புனித பிரதேசங்கள் என்றெல்லாம் அறிவித்து அந்த இடத்துல எவனும் பள்ளி கட்டக்கூடாது வைத்திருக்கிறார்களா இல்லையா? அங்க மனித உரிமை வாய்மூடி இருக்கிறதா இல்லையா? அப்ப என்ன ஏற்றுக்கொள்கிறது உலகம்? மௌனமாக சில சில பிரத்யேக உரிமைகள் அவரவர்களுக்கு என்ன உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறது. இஸ்லாத்துடைய இன்னொரு வகையில் யோசித்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துடைய அடிப்படை இணை வைத்தலுக்கு எதிரானது. அவன் இந்த இடத்துல இணை வைக்க கூடாது என்று சொல்றது நியாயம். உங்களது அடிப்படை இணை வைத்தலுக்கு ஆதரவானது. அந்த இடத்துல நீங்க ஒருவனை வணங்குறவனை வணங்க வேணான்னு சொல்றது பிழை. எல்லாரையுமே வணங்கலாம், எதனையும் வணங்கலாம், யாரையும் வணங்கலாம் என்று சொல்லக்கூடிய கொள்கையில் ஒருவன் அல்லாஹ் வணங்க போற இடத்துல அனுமதி கொடுப்பது என்பது வேறு. எதனையும் வணங்கக்கூடாது, அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இடத்தில் எல்லாரையும் வணங்குவதற்கு அனுமதி கொடுப்பது என்பது வேறு. இரண்டை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தெளிவாக என்ன டிக்ளேர் பண்ணி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள்? எதையும் வணங்கலாம், எல்லாவற்றையும் வணங்கலாம், யாரையும் வணங்கலாம், எப்படியும் வணங்கலாம். இப்படி அனுமதி கொடுக்கப்பட்ட மதங்களில் மார்க்கங்களில் எல்லாரையும் வணங்க அனுமதி மாதிரி இறைவனை மட்டும் வணங்குறவனுக்கு ஒரு பள்ளியை கொடுக்கிறது என்பது அதான் அடிப்படை ரைட். ஏன்னா நீ அப்படித்தான் அறிவிச்சுக்கிறேன். ஆனால் எதையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று பகிரங்கமாக ஒரு மார்க்கம் இருக்கிற நேரத்தில், அதுதான் அதுல ஆட்சியில இருக்கிற நேரத்தில் அங்கே போய் எல்லாரையும் வணங்குவதற்கு அனுமதி தாண்டி கேட்பது அந்த ஆட்சிக்கே என்னது? முரணானது, அதனுடைய இலக்குகளுக்கு முரணானது என்பதை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நடந்த நிகழ்வு, இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி ஒரு இடத்திலே ஏகத்துவம் வளர்ந்து அந்த ஏகத்துவத்துடைய பலன்களை எல்லாம் அனுபவிக்கிற நேரத்தில் ஷைத்தான் எப்படியெல்லாம் வருவான் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரமான ஒரு நிகழ்வு இது. ஷைத்தான் எப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை சீர்குலைப்பான், எந்த இடத்தால சைத்தான் நுழைவான், எப்படி அந்த ஆட்சி என்பது வீழும். அன்புள்ள சகோதரர்களே, ஏகத்துவத்தால் தான் இந்த உலகத்தை இஸ்லாம் ஆண்டது, வளர்ந்தது. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் பெரும் பூமியை இஸ்லாம் ஆண்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால் எதனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அதை மறந்து இணை வைக்க ஆரம்பித்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எல்லாவற்றையும் எடுப்பா, கடைசியில் இருந்த இடத்திற்கு என்ன செய்வார்கள்? போய் சேருவார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏகத்துவத்தை ஒருவர் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா மார்க்கத்துடைய இன்னும் பல பகுதிகளில் அவர் உறுதியாக இருக்க அல்லாஹ் வழிகாட்டுவான். அதை ஒருவர் விடுகின்ற நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக குறுகிய காலத்தில் அந்த நாட்டுடைய வீழ்ச்சியை என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த சோதனை இந்த சவுதி அரேபியாவையும் பீடிக்காமல் இருப்பதற்கு நாம பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஏகத்துவ பூமி, மக்கா மதீனா இருக்கக்கூடிய பூமி, அந்த நிலை வராமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எமது வாழ்க்கையிலும் இதை ஒரு படிப்பனையாக எடுத்து, அந்த அளவுக்கு இல்லாது விட்டாலும் கூட எமது சூழலிலும் இது போன்ற அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்கள் என்ன செய்யலாம்? ஏற்படலாம். அல்லாஹு தஆலா அந்த நிலை எங்களுக்கு வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.